ஏன்டா ஆஃப் பண்ண? சூப்பரா ஆடுனடா. நேத்து பக்கத்து வீடு தாத்தா சாவல ஆடினவங்களுக்கு செம்ம காசு கொடுத்தாங்கடா. உன்னை அவங்களோட சேர்த்து விடவா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சாப்புல இருக்கும்டா. ஏம்மா நான் இப்ப ஆடினது சாவுக்கு ஆடின மாதிரி இருந்துச்சா? நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன். தமிழ்நாடே ஆடுவான். தமிழ்நாடு யா நான் சொல்றேன்டா, உனக்கு ஜென்மத்துக்கு நடிப்பு வராதுடா. உதவாக்குற என்ன கொலைக்கிற? இது ஒரு நாள் எங்க அம்மா வச்ச ரசத்தை வச்சுற. பிச்சைக்காரன் கூட டெய்லி வெரைட்டியா திங்கிறான். இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் உப்புமா. தமிழ்நாட்டுல முதல்ல இந்த உப்புமாவை பேன் பண்ணா. என்னடா எதுக்கு? ஏறப்போ சூப்பரா கேரளா போன நடந்தது. அண்ணன் ஃப்ரீண்டா சைட்டரிய மூடுண்டா வருங்காத நேரா பக்கம் வர சொல்லிச்சு. டேய் அவனை செருப்பாலே அடிப்பேன். என் பையனை கெடுக்கிறதே அவன்தான். அவன் பொண்ணுங்கனாலே அலறுவான். அவனை போய் கூப்பிடுற? அதான் நாங்க பாத்துக்கிறோம். உள்ளே இருக்காரா இல்லையா? அடிச்சனா போடா. உனக்கு சைஸ்ல இருந்துட்டு பேச்ச. டேய் உன்னை போய் சைட் அடிக்க கூப்பிடுறாங்கடா. ஆட போயிட்டானே. நான் ஒரு படம் நடிக்கிறேன். அதுல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் ஒன்று இருக்கு. உங்க நம்பர் கொடுங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படிதான் பொண்ணுங்கள்ட்டலாம் பேசுறானுங்க. I am Santosh. Mohana Santosh. My name is beautiful. Your name is beautiful. சந்தோஷ் என்ன பண்ற? அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கம்பா. நைனே எஸ்கே வள்ளி அந்த பொண்ணுகிட்ட நம்பர் உசர் பண்ணிட்டான்பா. அதுக்கு நான் அந்த பொண்ணு நம்பரை கேட்டா கொடுக்க மாட்டான். நீ அந்த நம்பரை கேட்ட எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பாம்பா. கையடியா அங்க நடிச்சு ஹீரோ ஃப்ரெண்டா நடிக்கலான்னு பாக்குறியா? என்னப்பா இப்படி சொல்ற? அவனோட நான் பர்சனாலிட்டி இல்லையா? இல்ல தயவு செஞ்சு மூடிட்டு. சிவா இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து என்ன காப்பாத்துறா. என்னடா அந்த கட்டப்பாவை இந்த காலகைன்னு சம்மடி அடிச்சிட்டாங்க மச்சான். என்னன்னு எரும மாடு மாதிரி இருக்கீங்க. நிறுத்துங்கடா. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் பசங்க மாதிரி கோரஸ் பாடிக்கிட்டே. ஒரு மொட்டை, ஒரு தாடி, 4 ரோடு ரோலர். மம்மி இல்லடா, நாளைக்கு ஆடிஷனுக்கு ஒருத்தன் கம்மி. டேய் கேஸ் ரவிக்குமார் படம்டா. அவர் படங்களே நாட்டாம எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சி. அதுலயும் நாட்டாம தம்பி டீச்சர் வச்சிருப்பாரு, அது ரொம்ப பிடிக்கும். ஆளும் மூஞ்சும் நல்லா 3000 வருஷம் ஆமா மாதிரி. என்னன்னாச்சு? மூஞ்சி மட்டும் தான் இருக்குது, மூக்கு இல்ல நாச்சி வாட்டிட்டானுங்கடா. கரெக்டா தான் சொல்லிக்கிறானுங்க. வாடா மூக்க வச்சு மாட்டேன். ஐயோ காஞ்சோரிங் பை. புதுமுகன்றதுனால மூஞ்சி மூடி நிக்கிறானுங்களா? ஆனா இவனுங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இவனை எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி இருக்கானே. பாஸ் வணக்கம். வணக்கம். உஷாரா இருக்கானுங்க. என்ன பண்ணலாம்? பாஸ் ஜிப்பி போடுங்க. பரவாயில்ல பாத்துட்டு போடா. பாத்துட்டு போடாவா? பாக்குற மாதிரியாடா இருக்குது அது? அப்ப கொஞ்சம் பவுடர் போட்டு விட்டு போடா. பவுடர் போட்டு விட்டு போடாவா? போடா போய் பேய் படத்துல ட்ரை பண்றா, கரெக்டா இருக்கும். மேக்கப் செலவாது மிச்சமாகும். பசங்க பேச்சு சரியில்லையே. டேய் எப்படியாவது இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி ஹீரோ ஆயிடுறா. ஏண்டா? அப்பதான் உன்னை பிடிச்சி நான் காமெடி ஆக முடியும். டேய் டோன்ட் வரி, இன்னைக்கு அவரை மிரட்டி விட்டுறேன். இன்னைக்கு அவன் வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா இப்போ அதான பிரச்சனை. இருந்துதான் நீங்க போய் கரெக்டாக எல்லாம் பேசிட்டு வந்திருப்பீங்களே. இன்னைக்கு போய் பேசுறேன், ஓகே பண்றேன். ஓ ஏண்டா இந்த காரை பார்த்துட்டு என்ன வேணான்னு சொல்ல மாட்டால? சீச்சி உன் மூஞ்ச பார்த்தாலே வேணான்றா. சார் கொஞ்சம் பேச காமிங்க. பா என்ன அப்புறம் கலாய்க்கலாம். வால் வரா போய் பேசு. போறடா. ஆமாடா போயிட்டா. வா நம்மளும் போயிருவோம். வேடிக்கை பார்க்கறதுக்கு எவ்வளவு வேகமா போறான் பாரு. உள்ள என்ன மீறி யாரும் போக முடியாது. யோ 2 மினிட்ஸ் ப்ளீஸ் போறேன். சிக்கலிக்க மாட்டியா? டியூட்டில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யா பா மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பாரு. பட் அழகா குடிக்கிறாருல்ல. ஆபீசர் 5 மினிட்ஸ். நீங்க எடுத்துக்கங்கண்ணே, சாப்பிடுங்க. ஏன்னா அவன் பப்புக்கு அந்த பொண்ணு மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். யோ ஆபீசர் சார் லிக்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல வேண்டியதானே? ஓசி குடிச்சிட்டு மேட்டர் சொல்ல போயிட்டு இருக்கா? மொட்டை ஏன் அவனை கலாச்ச? அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. அதை நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு கிடையாது. அது பக்கா ரேவதி. அவங்க அப்பா என்ன சொல்றானோ அதைத்தான் அந்த பொண்ணு கேட்கும். ஆல் தி பெஸ்ட் பா. இந்த பொண்ணு பார்க்குற சமாச்சாரம் நம்மளுக்கு புரியாது. இந்த பொண்ணை தூக்க சொல்லுங்க, நம்ம ஓடி எடுத்து தரோம்பா. யா வாயா மேட்சிங் டைம் ஆச்சு. கேப்டன் 2 மினிட்ஸ் கேப்டன். சீக்கிரம் வாடா. நீ தம்பி விட்டு பாப்பா, பொண்ணு வீட்டுல சரப்பா பேசாப்ல. ஏய் வழுக்கு மரம் கோத்துறியா? இல்லப்பா லூசாடா நீ. அந்த செக்யூரிட்டி தான் ஏதோ குடிச்சிட்டு வளரானா, அதனால நீ பொண்ணு கேட்டு போவியா? டேய் ஒரு பொண்ணை லவ் பண்றது ஈஸி, ஆனா அதே பொண்ணை கல்யாணம் பண்றது கஷ்டம். எப்படி அந்த பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னைய பார்த்து என்னைய பிடிச்சி ஓகே பண்ணிட்டா அப்புறம் என்ன மேட்ரா? டேய் என்னடா வேலை வெட்டி இல்லாத பசங்களை பொண்ணுங்களுக்கு வேணா பிடிக்கும், ஆனா பொண்ணுங்களோட அப்பனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கேன். செம்மையா இருக்கும்பா. சும்மாறா நீ குடிப்பியா? இதையும் மீறி நீ அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனேன்னு வச்சுக்கேன், செருப்பாலே அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னால வர முடியுமா முடியாத? கோச்சிட்டியா மச்சான்? நீ பொண்ணு கேட்கப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட்.
டேக் கேர்ப்பா. மொட்டை மண்டையா. ஏய் வருத்தப்படாதடா வாடா. நான் ஏன்டா வருத்தப்படணும்? நான் வருத்தப்படா வாலிபர் சங்க தலைவன்டா. அப்புறம் ஏன்டா ராஜா கண்ணு கலங்குது? அது நான் சும்மா நடிச்சு பார்க்குறேன்டா. ஓ நானும் அவ்வளோ என்ன கெட்டிமா லவ் பண்ணோம். போயிட்டால் என்ன வருத்தப்படுறதுக்கு? கும் தத்தா. இதை பார்த்தா அடியே ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? லெட்ஸ் ஹக்கீஸ். ஐயோ எனக்கே லவ் வருதே. டேய் ஒரு மாதிரி பேசாம நீ ஹீரோயின் ஆயிடு, நானே உன்னை கட்டிக்கிறேன். டேய் சொன்னா கேளுடா, எல்லாம் கலந்துடா. டேய் டேய் என்னடா என்ன நடக்குதுங்க? அசிங்கமா நடு ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஆண்டி அவரை அடிக்காதீங்க நீங்க ஆண்டி. பிடிக்காதீங்க ஆண்டி. தள்ளி நில்றி. யாரா அவ? அது யாருன்னு உனக்கு தெரியல? தெரியல யாரு? நல்லா பாரு. சிவா. ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா இப்படிதான்டா இருந்திருக்கும். வெரி பிரில்லியன்ட் ஆண்டி நீங்க. அக்கா தங்கச்சிலாம் இல்ல, இவன் இவரோட லவ்வர் ஆண்டி. இவர் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்டி. ஓடி போய் சொல்றேன். வீட்டுக்கு வா, செருப்பு பிச்சர். விளக்கமாறு ஆண்டி. அதான் இருக்க. என் பையன் தங்கம். எப்படா எங்க அம்மா? இப்ப தெரியுதா உங்க அப்பா ஏன் சீக்கிரம் செத்தான்னு? என்ன அடி தெரியுமா? அதை விட்றா. மிஸ்டர் எஸ்கே, நம்ம பேசிக்கிட்டே ஜுராசிக் பார்க்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் வள்ளிகாந்த், இது எப்படியும் நம்ம சமாளிச்சிடலாம். இவன் ஆம்பளை வேஸ்ட்ல பண்ணாலே விட மாட்டானே. போச்சு. இங்க பாடுறா பீச் என்ன. இங்க பாத்தியா ஏழு என்ன? தள்ளி நில்றா கபோர்டு முக்கா. பியூட்டிஃபுல் கேர்ள். எவ்வளோ பெரிய பட்னு. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது. இவன் சும்மா தான் இருக்கான். இவன்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஸ்டாப். நானும் வரேன். டேய் கையாரா கையாரா. டார்லிங் நீங்க போங்க போங்க. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? பொண்ணு ஐயர் பொண்ணா? அது பொண்ணே இல்லடா, போண்டா முக்கா. ஹலோ. இனி நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே சித்தப்பா. சித்தப்பாவா? சும்மா. பத்த செஞ்சிருவேன். நான் உன்னை செஞ்சிருவேன். நெல்றா. யாரு சிஸ்டர் அது? ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல? சிஸ்டர் தான். டாய் நான் உன் தங்கச்சான்னு கேட்டேன். இல்ல ஃப்ரெண்டு. ஓ பாய்ஸ், இவனை தூக்குங்கடா, என்கொயரி பண்ணணும். ஐயோ காலை மட்டும் பிடிக்காத. ஐயோ. என்னடா காஞ்சனா ஆயாமாய் வர? Where is my beautiful lover? பேக் கிடைச்சிச்சாடா? Where is my beautiful lover? அவ போயிட்டாடா. போயிட்டாளா? சரி எப்படி இருந்தா சொல்லு. ஒரு மாதிரி வெள்ளையா. வெள்ளையாவா? அது ஒரு மைதா மாவு மாதிரி இருந்தாடா. மாவு மாதிரியா? அது ஒரு மாதிரி மஞ்சையா ஒரு லெமன் எல்லோ. இது லெமன் எல்லோ இல்லடா, எக்ஸாக்ட்டா சொல்ல போணும்னா கோதுமை கலர். வாவ், it is a brown. Good match. God is great. பொன்னார வட்டவாய் எது சொன்னாலும் நாக்கு தொங்க போட்டு. டேய் ஆன்ட்டினால ரொம்ப நேரம் நிக்க முடியலடா, அதான் போயிடுச்சு. ஆன்ட்டியா? ஆன்ட்டி தான். ஓ மை ஹீரோ ஃபைட் வேஸ்ட் ஆயிச்சடா. ஆன்ட்டி டெலிட்டட். டேய் என்னடா பண்ற? அதான் ஆன்ட்டின்ட்டியா இருக்கத்துல பாதி பாதி எடுத்துக்கோ. ஏய் இது தப்பு இல்ல. உன்னோட பழகுறது கூட தான் தப்பு. வேலை வாண்டா டோன்ட் வாண்டா. வாண்ட் அப்ப கம்னர். ஆன்ட்டி பெரிய அமௌண்ட் வச்சிருக்கமா? நீடு மச்சி. மச்சி இந்த ஆன்ட்டி அக்யூஸ்ட் ஆன்ட்டிடா. Hey, how is it possible? Impossible. சரியான தண்ணி வண்டியா இருப்பா போல இருக்கு. தண்ணி வண்டி. நைஸ் ஆப் நேம். மச்சி என்னோட கணிப்பு என்னன்னா, இந்த ஆண்டி ஃபுல்லா குடின்னு குடிச்சிட்டு மட்ட ஊறுகாவை நாக்கில் அப்ளை பண்ணுவாப்புல. ஊறுகாய் சுருன்னு ஏறினவனே குதூகலமா ஆயிடுவாப்புல. அப்புறம் இந்த அக்யூஸ்ட் ஆண்டி ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பாப்புல. பாம்பே டான் மாதிரி புகையை ஊதுவாங்க. ஃபுல் போதியில பார்க்க வேற பிரிப்பாங்க, வாயில கொட்டுவாங்க. அதை நல்லா நமன்னு மென்னு அந்த அக்யூஸ்ட் ஆண்டி காரி துப்புவாங்க. உண்மையிலே டிக்கெட் கிடைக்கல. டேய் புறா போதும்.
1 ரூபா பண்ணல வெங்காயத்தை வச்சு 150 ரூபா புடுங்குறானுங்க. பண்ணுக்கு பேரு பர்கரான். டேய் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 hour தான் ஆகுது, அதுக்குள்ள கேண்டீன்ல வந்து உட்காந்துக்கிற. வாடா என்னடா அங்க இருக்கல. ஆமா அவதான் அந்த தண்ணி வண்டி. இந்த பேக்கில் குவாட்ரு, சிகரெட்டு, பாக்கு, கண்ட கரமாந்தெல்லாம் இருந்தது. அதான் அவளே தான், அவதான் அந்த தண்ணி வண்டி. யாரு பாஸ் தண்ணி வண்டி? தோ அந்த லூஸ் பாவாடை. சும்மாடா. ஓ அவளா, நைஸ் நேம். ஹே சுனிதா. எதுக்குடா டேய் அன்னைக்கு ஏன்டா அந்த பொண்ணு என்கிட்ட ஆண்டின்னு சொன்னேன்? அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, போய் ட்ரை பண்ணு. சேச்சா அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அவன் உனக்கு வேஸ்ட்டு, அவ கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது இல்லை, அதான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணன்னு சொன்னேன்டா. சஞ்சீவி சார், நீ சுனிதா கூட சேர்ந்து அந்த பேங்கிங் ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடு. சார் அவ கூட மட்டும் வேணாம் சார். வாய்? அவ நேற்று ஒருத்தரோட தண்ணி அடிச்சுன்னு இருந்தா சார். அப்படியா? ப்ராக்ஸ் சார் அந்த 4th ஃப்ளோர்ல இருந்து சுனிதாவை வர சொல்லுங்க. ஓகே சார். நிஜமாவா? உங்க மேல சத்தியமா சார். சார் கூப்பிட்டீங்களா? கேளுங்க சார். நேத்து ஒருத்தரோட சேர்ந்து தண்ணி அடிச்சியா? ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட சேர்ந்து அடிச்சேன்தான், ஆனா அவருக்கு சரியா அடிக்க தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி மத்தவங்களையும் வர சொன்னேன். அடி பாவி மவள. 5 பேர் வந்தாங்க, மொத்தம் 6 பேர் சேர்ந்து அடிச்சோம். 6 பேரா? அதான பார்த்தேன். எங்க நீ தனியா உட்காந்து தண்ணி அடிச்சோன்னு பயந்துட்டமா? சார் கரெக்டா தான் பேசுறீங்களா? இதுல உனக்கு என்ன டவுட்டு? சுனிதா நீ ஒன்னு செய், நாளைக்கு ஆபீஸுக்கு வா, சைன் பண்ணு, ஆன் டியூட்டில போய் தண்ணி அடி. ஓகே தேங்க் யூ. சார் என்ன சார் ஒரு பொண்ணை போய் இப்படி என்கரேஜ் பண்றீங்க? பொண்ணா? அவ தண்ணி அடிக்கிற மாதிரி உன்னால அடிக்க முடியுமா? என்னால அடிக்க முடியாது சார், சத்தியமா அடிக்க. சிங்கிளா இருந்துட்டு இந்த ஏரியாவே கலக்குவா. வீட்ல எல்லாம் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, இதெல்லாம் சோஷியலா எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப தண்ணி அடிக்க போலாம்னு நச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே சார் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஒன்ஸ் இறங்கிட்டோம்னா அப்புறம் இதை விடவே முடியாது. சார் என்ன சார் இப்படி ஓபன் அடிக்கலாமா? என்னமா இவன்? ஏன்னா எல்லாரும் ஓபனா தானே அடிக்கிறாங்க, அதனால நாங்களும் ஓபன் அடிக்கிறோம். ஓபனுக்கு ஓபன் சரியா போச்சு, புரிஞ்சுச்சா? எப்படி ஸ்மெல் தாங்குறீங்க? வேற வழி, நாத்தம் குடல பொறட்டும் அப்படியே மூக்கு பிடிச்சிட்டு அடிச்சோம். கர்மம். நீ எல்லாம் வயசுக்கு வந்தவன ஒருத்தன் கையில கட்டி வச்சு உன்னை சமைக்க விட்டுருக்கணும். என்ன இவ்ளோ சீப் மென்டாலிட்டியோட இருக்க? எந்த காலத்து ஆளு சார்? அத விடுமா. இத பாரு, நாளைக்கு இவனையும் கூட்டி போய் தண்ணி அடி, அப்பதான் அதோட அருமை புரியும். என்னால முடியாது. நீ உன்னோட ப்ராஜெக்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட் நாங்க பாத்துக்கறோம். வாமா. தண்ணி அடி. இவன் எப்ப சார் வேலைக்கு சேர்த்தீங்க? நீங்க என்ன நடக்குது? சஞ்சீவி நான் எப்படி? ஐயோ பக்கா பிகிரி எடு போட்டு. இல்ல அத கேக்கல, நான் நல்ல பொண்ணா? ஐயோ தங்கங்க. நான் ஒரு பையன் கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா ஓகே சொல்வானா? ஐயோ நீங்க கைய காட்டுனீங்கன்னா பசங்க கைய பிணைஞ்சினே வந்துருவானுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும். என்ன? வேலை இல்ல கொட்டாவி வரும் அதானே? இல்ல நான் ஒரு செகண்ட் ஹேண்ட். செகண்ட் என்ன? நானும் மந்தாகினின்னு சொல்லி ஒரு பொண்ணும் கொஞ்ச நாளா நாங்க. ஓகே போதும். இல்ல நான் டீடைலா சொல்றேன். வேணாம், புரிஞ்சுது. எனக்கு ஆண்டவ கொடுத்திருக்கான். என்ன? இல்ல சுனிதா நான் வந்து இல்ல. தண்ணி அடிச்சியா? ஏண்டா? எத்தனை வருஷமா தண்ணி அடிக்கிற? சீஜி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏய் உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ தயவு செய்து I'm steady. ஏய் நீ ஸ்டெடினா நான் சொல்றது சொல்லு. என்ன? 66 எங்க சொல்லு பாப்போம். What nonsense. Am I in kindergarten? ஏய் நீ 66 சரியா சொல்லிட்டனா நீ தெளிவா இருக்கன்னு அர்த்தம். Fine. 66. 66 கரெக்டா சொல்லு பாப்போம்.
வந்துடுறேன். அச்சச்சோ சஞ்சி நிஜமாவே ஓவர் ஆயிடுச்சா? ஓவர். இப்போ ஏன் நடக்க முடியாதா? நடக்கிறதா? வாயே இந்த 8 போடுது, காலு கண்டிப்பா எக்ஸ் போடும். நான் குடிச்சது தெரிஞ்சா என் மானம் போயிடும் சஞ்சி. மச்சான் மேட்ரு தெரியுமா? என்ன? கூலிங் கிளாஸ்க்கு நான் பக்கத்து வாரில் தான்டா இருக்கான். டேய் பயப்படாத, கூல் படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ லக்கி சாப்பிடுறா. அவனை எவனோ அடிச்சு 2 கண்ணை நோண்டி படுக்க வச்சிருக்கானுங்கடா. அவன் கண்ணை காலி பண்ணது நான் தான்டா. அப்போ இவ்வளோ நாளாக நான் ப்ரூஸ்லி அர்னால்டு கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூடா. டேய் சும்மாறா, நானே பீதியில் இருக்கிறேன். கொட்டாய் விட்டேன், கண்ணாடி ஒஞ்சிச்சு மச்சான். என்னடா சில்லி தனமா பேசுகிறேன். நீ கொட்டாயை விட்டு நம்ம ஆஃபீஸை தூங்க வச்சா ஓகே, கொட்டாயை விட்டா கண்ணாடி எப்படி உடையும்? என்ன மச்சான், நடா வெறிவர் தானே? நடா மூக்கில் போயிடுச்சேண்ணா, காதை ஆட்டுற, தொண்டையில் வேற தவுக்கல உட்காந்து இருக்கு, வயிற்றுல வேற சோடா பாட்டில் ஓப்பன் ஆகுது. என்ன மச்சான் வாங்கி வருதானே? சொல்கிறா, என்ன சொல்கிறத சொல்லிடுறா. இப்போ எதுல கோமா ஸ்டேஜுக்கு போற? டேய் ஓய்டா. நைஸ் கொட்டாவி. ஒன்ஸ் மோர். இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் கொட்டாவி இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா டாக்டர், இப்படிதான் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை வந்துட்டு போகுது டாக்டர். டேய் ஆஃபீஸ் போகிற டைம் போக மற்ற நேரம்லாம் ஜட்டி போடாமல் உங்களோட தான் லுங்கியோட சுற்றிட்டு இருக்கேன். இனி கொட்டாய் வந்த சிக்னல் கொடுறான், ரிஸ்கில் என்னால் எடுக்க முடியாது. என்னது? அது இல்லைங்க டாக்டர், நம்ம நர்ஸாக இருக்கவே பிராட் மைண்டோட லெக் பீஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. அதுதான் சொன்னேன். என்ன சிஸ்டர் பாத்தீங்களா? எல்லாரும் தானே பார்த்தேன் டாக்டர். இது ரொம்ப டேஞ்சர். ஹலோ மச்சான், கூலிங் கிளாஸ் கூட என்ன கடத்தின்னு வந்துட்டாப்லடா. எப்படியாவது வந்து காப்பாத்துறான். என்னது குணா உன்னை பிடிச்சி வச்சிருக்கானா? டேய் மாமா, நீ என்ன கையில காலில் விழுந்து காமெடி கிமெடி பண்ணி அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுவோம் மாமா. இப்போ நாங்கள் வந்து என்ன கொன்னே போட்டுருவோம் மாமா. நீ அங்கே அப்படியே நீ எஸ்கேப் ஆக பாரு ப்ரோ. டாய் நீ என் உயிர் நண்பன்டா. ஓகே மாமா, பாய் மாமா. புல்ஷிட். ஏய், இவன் கையை வெட்டி அனுப்புங்கடா, அப்ப வருவான். சார் இது கையின்னு கண்டுபிடித்தே 2 நாள் ஆகும் சார். அதெல்லாம் வேணாம் சார். ஒரு செகண்ட் சார். மறுபடியும் யாருக்கும் ஃபோன் பண்ணானா? பண்ணட்டும். ஹலோ சுனிதா, மோஜோ ஸ்பீக்கிங். ஹாய். உன் ஆளு சஞ்சீவி, அவன் பழைய ஆளு மந்தாயனை கூட்டுக்குன்னு நம்ம மாங்காடு கருப்பண்ணசாமி கோயில் இருக்குல்ல, அங்க போயிருக்கான். இமிடியேட்டா நீ போன நினைச்சுக்கோ, அவனை கேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் மறக்க முடியலையா? இன்னொரு மேட்ரு, குட் மேட்ரு. அவன் உனக்கு ஃபோன் பண்ணி பொய்யா சொல்லுவான். அவன் உன்னை வரவானான்னு கூட சொல்லுவான். அங்க வந்தா கூலிங் கிளாஸ் கூட உன்னை காலி பண்ணுன்னு சொல்லுவான். அதெல்லாம் நீ நம்பாத, இமிடியேட்டா கிளம்பி வா. சேல்ஸ் பண்ண வண்டிக்கு சர்வீஸ் பண்றானா? இரு நான் வரேன். கமான். ஹலோ சஞ்சீவி. ஹலோ, யுவர் சுனிதா கம்மிங் சூன். டெம்பிள் கருப்பண்ணசாமி மாங்காடு. நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். கூலிங் கிளாஸ் குணா, வெரி ஆங்கிரி குணா, யூ டெத். என்னது? ஐ வில் மீட். டேய் ஹலோ. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? மூச்சு பயிற்சி, யோக சாஸ்திரம். தாத்தா மாதிரி உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கு. இப்போ கூட ஒன்று ட்ரை பண்றேன். தரையில இருந்து 5 அடி மேலே போக, குண்டலினி யோகம். ஓ நிஜமாவா? ப்ளீஸ் 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 எங்க வீட்டுக்கு வந்து பண்ண ப்ளீஸ். நானும் பார்க்கணும். வரேன். ராக்கெட்டா என்ன மேல பறக்கிறதுக்கு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? வெயிட் பண்ணி பாப்போமே, என்ன அவசரம்? ஹே வந்தாச்சு. வாவ். என்ன டிக்கெட்டே போட்டியா நீ? டேய் மோஜோ, இவனையும் இங்க என்னடா பண்ற? டேய் நான் மட்டும் இல்லடா, இதோ பாரு. ஏய் பேபி கம் ஹியர். யாரா அது? இது என் ஃபைனான்ஸ்டா. ஃபைனான்ஸ்? பைசா வட்டிலாம் கொடுப்பாங்களா? டேய் அவன் கட்டிக்க போற ஃபியான்சிய தான் தப்பா ஃபினான்சியர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி என்னோட மேட்ச்? மாத்தி போட்ட செருப்பு மாதிரி இருக்கு. நீ கூட தான் சூலஸ் மாதிரி இருக்க. நாங்க என்ன சொன்னோமா? சும்மா இருக்க மாட்டே நீ. டேய் நான் டாட் நான் சொல்லல, இவன் தான் சஞ்சீவி. ஹாய் மாப்ள. தண்ணியில முதக்கிற மாப்பிள்ளை தானே கஷ்டம். நீங்க காத்துல தானே முதக்க போறீங்க. சும்மா கலக்குங்க. எந்த இடம் உனக்கு கம்ஃபர்டபுள்?
ஈசானி மூலம் எங்க இருக்கு? ஈசான்யம். அது அங்கேயே இருக்கட்டும், எனக்கு இங்கே ஓகே. சரி ஓகே, இங்கே வச்சுக்க. ராகவ் சைலண்ட். அம்மா வாமா. தம்மா குட்ட பாவாடை முன்னெச்சரிக்கை, உன் பாவாடை நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ. டேய் மேனேஜர், நீ போய் முதல்ல ஃபேன் ஆஃப் பண்ணு. மாமா மேல போகும்போது மண்டையில அடிபடல, ஆஃப் பண்றா. ஐயோ நிஜமாவே மேல போயிடுவான் போல இருக்கே. மறுபடியும் முடி. தம்பி நான் வேணா ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துட்டமா. ஏய் பாம்பு மாத்திர, யாரை ஏமாத்துற? வகர்றா கம்முன்னு. நிஜமா இதெல்லாம் பாசிபிளா மாப்ள? ஏன்பா, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்கல்ல. ஏய் சுனிதா, இட்ஸ் ஓகே. சாரி அங்கிள் சொல்றேன் கேளுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி நெத்தி பொட்டுல கொண்டு வந்து நவதாரங்களை அடைச்சி ஐம்புலங்களையும் கண்ட்ரோல் பண்ணா இது இல்ல, இதுக்கு மேலேயே சாத்தியம். ப்ளீஸ் டியர், கேன் ஐ see? ஓகே. டைட்ல போ, டைட்ல போ. ஒன்னு லோல போ. என்ன பண்ற? அது ஒண்ணு இல்ல ராகவ், அவன் மேல பறக்கறத ஆரம்பத்துல இருந்தே பார்க்கணும்னு சொல்லியிருந்தா, அதான். அப்படியா? மீ டூ. நீ லெஃப்ட்ல கவர் பண்ணு, நான் ரைட்ல கவர் பண்ணேன். எதை கவர் பண்ணுன்றா? ஸ்டார்ட். மூணுன்னு மேல போய்டும். ஓ ஓகே ஓகே ஓகே. ஆல் ரெடி? 1 கம் ஆன். 2 ஏத்து மச்சான். கோ அப், கோ அப். ஏத்துடா, ஏத்துடா, ஏத்து மச்சான். கம் ஆன். கோ அப், ஏத்து மச்சான். ஏத்து மச்சான். உருளைக்கிழங்கு வேலையை காட்டிடுச்சே. யாரா சேர நவுத்தந்து? கேக்குறல சொல்லுங்கடா. மேனேஜர் நான் இல்ல, அது அவன். ஏ யூ ஆர் கல்பிட் ராபிட். ஏத்தறேன்னு சொல்லி இப்படி மொத்தமா இறக்கிட்டியே. நவ துவாரத்துல ஒரு முக்கியமான துவாரத்தை அடைக்க யூ மறந்துட்டியே. டெலிட்டட் பேபி, கம் டு ஹாஸ்பிடல். தம்பி மென்மையா மடிச்சிட்டு இருக்கீங்க, கவிதை எழுதுறீங்களோ? கேக்குறீங்களா? நான் ஏதாவது கேட்டிருப்பேன். முட்டாப்பேன். பிரேக்ஃபாஸ்ட். இங்க பாருங்கடா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது பேண்ட்ரி காரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். எஸ் சார். யாரா? டேய் யார் அது? தம்பி எதுக்கு இந்த எமோஷன்? இல்ல நீங்க தானே சார் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. இங்க பாரு, இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது, இந்த மேனேஜரை பார்த்த உடனே வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது, இந்த டிமிக்கி கொடுக்குற பம்மாத்தெல்லாம் இனிமே நடக்காது. சும்மா டே. என்னது? சும்மா டே. ஓஹோ. லிசன் லேபர்ஸ், பேண்ட்ரி சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் லான்ச் பண்றேன். அதுக்குள்ள லஞ்ச் வந்துச்சா? என்ன சார் இது? ரேடியோடா. எல்லா எஃப்எம்மும் இதுல வருமா சார்? வாயில ஏதாவது வந்துருக்கும். இடிச்சு ஏன்டா அது வாக்கி டாக்கின்னு உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாது சார். இதுல இருந்து ஒருத்தர் ஈஸியா பேசலாம். அப்ப ஊர்ல இருக்கிற ஆயா கூட பேசலாமா சார்? ஆயா கிட்டையும் பேசலாம். டேய் ஏன்டா சார் டென்ஷன் படுத்துறீங்க? தேங்க்ஸ் தம்பி. சார் ஓகே சார். ராஜபாண்டி நம்பர் 1, வைரம் நம்பர் 9, எல்லாத்துலயும் திருட்டு. இது என்ன பிரியாணி பட்டலாமா? 2 எடுத்து அமுக்குறேன், உனக்கு கூட. ஜான்சன் நம்பர் 4, பூச்சியப்பன் நம்பர் 10. எப்பா இந்த பேப்பர்ல இருக்கிற பேப்பர் பிரகாரம் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க, நம்பரை மாத்திரப்படாதரா. அப்புறம் இந்த வாக்கி டாக்கில எப்படி பேச? எனக்கு தெரியும் சார். வாக்கி டாக்கியே தெரியாதுன்னு? அப்ப தெரியல சார். இப்பவும் தெரியாது. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசி முடிச்சிட்டு ஓவர்னு சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசணும். அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க சார் மூடிக்கிட்டு இருக்கணும். டேய் நீ மூடிட்டு இருக்கணும்டா. தம்பி நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. இல்ல சார். இறக்கி விட்டுருவேன் பார்த்து. புதுசா கொஞ்சம் பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்காக பேண்ட்ரி ரூல்ஸ் சொல்றேன். ரூல் நம்பர் 1, எந்த காரணத்தை கொண்டு கம்ப்ளைண்ட் புக்கு பேசஞ்சர்ஸ் கையில கிடைக்கவே படாது. அப்ப ரூல் நம்பர் 2 சார். நான் சொல்றேன். டீயோ காப்பியோ கஸ்டமர் குடிச்சு பார்த்துட்டு டீ தண்ணியா இருக்கு, காப்பி கழுது முத்திரமா இருக்குன்னு காரி துப்புனாலும் என்ன பண்ணணும்? தொடச்சிட்டு வந்துடணும். தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், பை பைன்னு எஸ்கேப் ஆயிரணும். சார் அப்ப பேசஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து மேனேஜர் நாதரியா கூட்டிட்டு வான்னு சொன்னா சார். கோத்தூட். எஸ் சார். எஸ் சாரா? அதான் மெயின் ரூல். எந்த காரணத்தை கொண்டு கஸ்டமர்கள்ட்ட நான் மாட்டிக்காத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்துறணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு மட்டும் ஓகே சார்.
அப்ப மேனேஜருக்கு பன்னி காய்ச்சல் இருக்குன்னு பறிப்புடுறோம். ஏன் எப்பதான் சிக்குன்னு குடியா டெங்குன்னு பரப்பலாமே? இல்ல சார், உங்க ஃபேஸ்ல மவுத் இருக்கிற டிசைனுக்கு பன்னி காய்ச்சல் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். எஸ் பாஸ். தம்பி சார், நீங்க வேணும்னு எதுவும் பண்ணலையே? சார் இல்ல சார், ஏதாவது டவுட் இருந்தா கேப்டன் தானே சார் கேட்கணும். குட், தேங்க்ஸ். ஐ காட் மை ஸ்டூடெண்ட். பரடே வாட்? பரடே போடா, வியாபாரத்துக்கு வந்தீங்கடா. என்ன இவன் மாறி மாறி பேசுறான்? ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. டேய், ஏன்டா எல்லாம் இப்படி அடைச்சிட்டு நிக்கிறீங்க? கதவு லாக்கிக்கா இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, இல்ல என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை தான். நீ வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், போயிடுப்பா. சரி, உங்ககிட்ட கவிதை கேட்கலாம்னு நினைச்சேன். நண்பா, டி குப்பையில் ஸ்ரீசா வந்திருக்கு. அதான் யார் போகிறதுன்னு போயிட்டு இருக்கு. நடிகை ஸ்ரீஷாவா? ஆமாண்டா. அது ஒரு பிரச்சனையாடா? என்ன டேய், என்ன ஒரு நடிகை வந்திருக்குன்னு எல்லாம் இப்படி வேலையை விட்டு கும்பகுடி பேசிட்டு இருக்கீங்க? அங்க கம்பார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன டேய், அசிங்கமா இல்ல? போங்கடா, போய் வேலை செய்யுங்கடா, போங்க போங்கடா. ஸ்ரீஷா குப்பியை நானே பாத்துக்கிறேன். அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சண்டை போட்டு வரோம். இவர் வந்தோன்னே போயிட்டு வரோம். டேய் கவர்மெண்ட்டா, நீங்களாம் ஜூனியர், நான்லாம் சீனியர். அதுவும் வயசுல பெரியவன் வேற. அதான் பெரியவரே, நீ போய் என்ன பண்ண போற? நான் போனாவது ஒரு கவிதையை தட்டி விட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு உங்க எல்லாரையும் கூட்டு போய் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவேன். இவர் கவிதையை சொன்னார்னா அந்த பொண்ணு ஓரட்டில் தற்கொலை பண்ணிக்கண்டா. எங்களால செல்ஃபி எடுக்க முடியாதா? ஹலோ, நாங்களாம் செல்ஃபி எடுக்க மாட்டோமா? இது லேடிஸ் மேட்டர், உனக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுதுல, விட்டுறேன். என்ன நக்கலா? நான் ஸ்ரீஷா கூட செல்ஃபி எடுத்து காட்டல. கேப்டன் காலிங், மைக் நைன் எங்கடா இருக்க? ஓவர். சார் S5 ல இருக்கேன் சார். சார் S5 ல ஒரு ஆத்மி இருக்கா சார்? बोल रहा हूं क्या? நல்லா போய் பாருங்க சார். S5 का क्या B2 पर भी कोई नहीं है? B2 லேமா ப்ளீஸ் கோச் கால் एक क्या मिनट. गुस्सा क्या था? ஏய் மைக் ஃபார் எங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? ஓவர். நான் இங்க B2ல இருக்கேன் சார். ஓவர். B2 ல एक आदमी अंदर गए थे कोची. झूठ बोल रहे हो, जाकर देखो. என்ன சார் பேண்ட் நடத்துறீங்க? ஏய் எல்லா பையில எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஓவர். ஏன்டா அப்படி எல்லாரும் HA1 வாசல்ல நின்று வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்க? சூப்பர்வைசர் என்ன நீங்களும் அண்ணே, இந்த பூச்சியை பணியாவது வேலை செய்ய விடுங்கண்ணே. சரி போய் செய். என்னடா அவன் திடீர்னு நல்ல மாதிரி பேசுறான்? நல்லவன் மாதிரி இல்லடா, இன்னசென்ட்ரா. இப்படியே எல்லாரும் HA1 வாசல்ல நின்னுட்டே இருங்க. பேட்டரி திவாலா போட்டோம், நான் ஏட்டுக்கு போறேன். ஒரு பொறுப்புள்ள அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். இப்படி போட்டு கொடுக்குற அசிஸ்டன்ட் கிடைப்பான்னு நினைக்கல. இட்ஸ் கிரேட். யோ கிளபோல்ட், ஏன் சாவடிக்கிற? யாரடா கிளபோல்ட்? அழி விடுங்கண்ணே. ஏய் நான் தான்டா போவேன். கேப்டன் காலிங், மைக் நைன் எங்கடா இருக்க? ஓவர். இவன் இன்னொரு கிளபோல்ட். சார் கேக்கல சார். ஓவர். ஏன் அடி பண்றீங்க? விடுங்கண்ணே. ரூல்ஸ் தானே, நான் தானே போகணும் இன்னைக்கு. என்னடா ரூல்ஸ்? மாத்திட்டே இருக்காதே. கேக்குதா? ஓவர். கேக்கல சார். ஓவர். ஒரு தனி விட மாட்டேடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏன் அப்படி பண்றீங்க? போதுன்னு விட்டா. கேக்குதாடா? ஓவர். யாரடா பண்ணாடா? வேற பேசுடா. கேக்கல சார். ஓவர். பண்ணி வாயேன். அடிச்சா மூஞ்சி தான் தெரிஞ்சிரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? போக்கு. என்னடா? கேக்குதா? கேக்கல. இப்ப எவ்ரிதிங் ஓவர். விட மாட்டேடா, நான் யாரையும் விட மாட்டேன். டேய் புட்டுக்கல. சார் ஏன்டா நீ சூப்பர்வைசரா ஸ்பைடர்மேனா? ஒட்டிக்கிட்டு கிடக்குற. என்னடா கூட்டம்? ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் வெல்கம். ஏண்டா எவன்ல இன்னும் வெல்கம் கிட்டே கொடுக்கலையா? அப்படி என்னடா எவன்ல? சார் நடிகை ஸ்ரீசா வந்திருக்கு. ஸ்ரீசாவா? இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். ஸ்ரீசா என்ன பெரிய கேர் விஜயாவா? ஒரு நடிகை வந்தா வாயை பொளந்துக்கிட்டு நின்றுவீங்களா? எந்த குப்பு? டி கோர ஸ்டாப். ஏப்பா A2ல இருக்கிற பூச்சியப்பன் ஏவனுக்கு உடனே வா. ஓவர். எச்சாய் பூச்சியப்பன் கேக்குதா? ஓவர். சார் பிஸியா கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், வந்தா வேலை கட்டுறோம் சார். ஓவர். நீ வரலனா என் வாழ்க்கையே கட்டுறடா. ஓகே சார், ஆன் யுவர் ஃபீட் சார். சார் வாங்க. டி குப்பையில ஸ்ரீஜா வந்திருக்காங்களா? யார் சார் ஸ்ரீஷா? உங்க சொந்தக்காரங்களா சார்? ஆர்டிஸ்ட் ஸ்ரீஷாவை தெரியாதா? ஓ, படம் வரைகிறவங்களா சார்? நடிகைப்பா. தெரியாது சார். இனி ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்புங்கடா. தம்பி சார், ஏவன் குப்பை நீங்க பாத்துங்க. சார் யாரை பிரிச்சு விடணும்னு நான் தான் சார் சொல்லணும். இங்க யாரை கிழிச்சு விடணும் நான் தான் சொல்லணும். சத்து கட்டது குனியறதுக்கு ஒரு வாரம். ஏண்டா இது டீயாடா? கால் முதற்கொண்டு விரைச்சிருச்சுல்ல. போன வாரம் தானே பேத்தி கல்யாணம் பண்ண. பொறுக்கி போயல. இவர் யாரா? ஏய் இன்னும் போகல நீங்க? ஏய் தம்பி கிட்ட மாத்தி விடு. தம்பி நீங்க எது கொடுத்துருங்க. கொடுறா. பாத்து நீ மட்டும் பாரு. கவிஞரே நாங்க பாத்துக்குவோம், நீங்க மூடிட்டு போங்க. உங்களை பாத்துக்கோங்க சார். போடா புச்சி. சார் என் வாழ்க்கையோட லட்சியமே சார் ஒரு நடிகையை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதாயா? தூருது சார். அப்ப நல்ல சவனம். ஆமா சார். சிரிசாவிட போன படம் முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? அதுல அப்படியே ஒவ்வொன்றும் எப்படி சார் டைலாக்பா ஓ அப்படி பிரமாதமா இருக்கும் சார். அந்த படத்துல அவங்க ஊமை சார். தெரியாதுன்னு இல்ல அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டாங்க சார். ஓ அப்புறம் தம்பி சர்வீஸ் கரெக்டா இருக்கணும், எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. அப்புறம் நீயே கிச்சனுக்குள்ள போய் ஒரு முறை யூஸ் பண்ண ஆயில இன்னொரு முறை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் எதை நீ கொடுத்தாலும் மேனேஜர் கொடுக்க சொன்னாருன்னு அழுத்தி கொடுக்கணும். செய்வியா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே சார். தம்பி சார்
மேனேஜர்ன்ற வார்த்தையை அழுத்தி கொடுக்க சொன்னேன். ஓ சரி சார். அடப்பாமே இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியப்பா. அப்படி வளர்ந்துட்டேன் சார். சரி என்கிட்ட வச்சில சார். கவலைப்படாத. ஓகே சார். அப்புறம் நீ என்னை பத்தி சொல்லக்கூடிய விதத்துல அவங்களே என்னை கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் சார். என்னப்பா சொன்ன? இல்ல உங்களை பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி நான் பாத்துக்கிறேன் சார். நீ செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் அப்பப்ப என் பார்வையை வச்சு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியணும். புரிஞ்சு நானே பண்ணிடுறேன் சார். ரோஜா ரோஜா பூஜ்யப்பன். சாரி சார். எனக்கு செட் ஆகிற வரைக்கும் செருப்பால் அடிச்சு தாங்க வேண்டாம். தம்பி பாத்தீங்களா? பார்த்தேன் சார். சொன்னியா? நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னேன் சார். குட். இன்னும் சொல்லு. என்னை பத்தி நீ சொல்லி சொல்லி ஏத்துற பில்டப்ல தான் ஹீரோ என்ட்ரி ஆகிறப்ப டபுள் மாசா இருக்கும். ஏத்துறியா? ஏற்கனவே ஏத்திட்டு தான் வந்திருக்கேன் சார். இன்னும் ஏத்துறேன் சார். குட். இப்படித்தான் ஒபீடியன்ட் பாயா இருக்கும். வேற ஏதாவது ஸ்பெஷலா கேட்டாங்க சார். என்ன? கட்லெட். நீ என்ன சொன்ன? அதெல்லாம் பேண்ட்ரியில 11 மணிக்கு தான் போடுவோம். நீங்க கேட்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, கரெக்டா முடியாதுன்னு சொல்லிட்டு சார். யாரை கேட்டா சொன்ன? சார் பேண்ட்ரி ரூல்ஸ் படி 11 மணிக்கு தானே சார் போடுவோம். ரூல்ஸ் ஆர் நாட் ஃபார் தி ரூலர்ஸ் இடியட். மாஸ்டர். கேப்டன் என்னையா போட்டுக்கிட்டு இருக்க? பச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன். அதை மாத்திட்டு கட்லெட் போடு. அப்படியெல்லாம் மாத்தி போட முடியாது கேப்டன். உன்னை மாத்திட்டா போடலாம்ல? 5 நிமிஷத்துல கட்லெட் வரும் கேப்டன். 5 நிமிஷத்துல வந்து அது கட்லெட்டா வராது, கன்றாவியா தான் வரும். ஒழுங்கா நேரம் எடுத்து செதுக்கி அற்புதமா போடு. தம்பி எத்தனை கட்லெட்டு? 3 சார். இடையில இவன் அடிக்கிறானோ? ஒண்ணு ஏன் சீரியஸா இருக்கு? இன்னொன்னு அவங்க அம்மாக்கு சார். அப்புறம் என் ஆளுக்கு சார். இன்னொரு ஆளுக்கு சார். ஓ அப்படியா? மாஸ்டர் கேப்டன் 3 கட்லெட்டு 2 ரவுண்டா 1. அதுல அம்பு விடலாமா கேப்டன்? அதை நாங்க விட்டுக்கிறோம், நீங்க போடுங்க. என்னது? ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சொல்லி கொடுத்தா கத்துக்க, கருத்து பேசாத. லேடி பெக்கர் டூமாங்கோலி. தம்பி சார் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? என் ஹார்ட்னு சொல்லி கொடுங்க. என் ஹார்ட்னு சொல்லி கொடுத்துறேன் சார். அவன் ஹார்ட்னு சொல்ல ஃபெயிலியர் ஆயிடுமே. இன்னசென்ட் பாய். பூச்சி. ஐய நீயா பா. இப்படி தொங்குறதுக்கு போல பேசாம தொங்குறத பார்த்தா அப்படியே மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்கீங்க. என்ன சார் பூச்சி பூச்சி நல்லறீங்க? ஏய் பூச்சி எப்ப என் ஸ்டூடெண்ட் என் ஹார்ட்டை கட்லெட் ரூபத்தில் கொண்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே ஸ்ரீசா அந்த கட்லெட்டு கலைஞனை நான் உடனே பார்க்கணும்னு ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது இல்லை சார், ஒரு நடிகை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அழகான கெத்தான ஆளுங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க மேலாம் வராத ஒரு இது உன் மேலே வந்துருமா? உங்கள் மேலே வந்துருமா? போறாம. நடிகைனா நாய் பேய் கூட பிடிக்கும் சார். ஏன் நடிகைக்கு நாய் கூட பிடிக்கும். ஏ கவிஞர் இங்க வா. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு சார். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு காதலின் பூங்கா. வேண்டாப்பா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ நாரடிச்சிருவேன். நீ செருப்படி வாங்காம இறங்க மாட்டேன். முயற்சி திருவினையாக்குண்டா. கொரியர் பை நீ ஏன்டா வெக்ஸ் ஆகுற? வா, நான் சொல்றது கரெக்ட் தானே? வேலைய பர்ற டேய். என்ன தம்பி? வேலைய பர்ற டேய், வேலைய பர்ற. ஏய் மிலிட்டரிக்காரன்டா, அவனை போய் மாமா ஆக்கிட்ட. ஒழுங்கா போடுற டேய், ஒழுங்கா போடுற டேய். கீழே சிந்தாம ஒழுங்கா போடுற. சார் நீங்க ஆட்டின் ஆட்டாம போடுங்க சார். போட்டுட்டேன் தம்பி. லுக்கிங் நைஸ்னா. தேங்க்ஸ் சார். என்ன தம்பி, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார். இந்த முறை கரெக்டாக அவங்க கிட்ட கொடுத்துருப்பா. இந்தாட்டி என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? அதான் தம்பி, ஏதாவது படக்குன்னு ஒன்று மாட்ட மாட்டாங்க. எனக்கு படக்குன்னு ஒன்று வருது, சொல்லிட்டா? சொல்லு சொன்னா தப்பா எடுக்க மாட்டீங்களே தம்பி. சார் இந்த கலிசரை பல்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணும். என்ன சொல்றது? தம்பி உனக்கு லவ் வந்துருச்சு. ஒன்று தோணும்ல? தோணுது. அதையே சொல்லி கொடுத்துரு. அதை சொல்லி தான் கொடுக்க போறேன். பிரமாதம் தம்பி சார், நம்ம என்ன பேசுறோமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ் பாய்ஸ் அப்படிதான் சார். லூசு பயலே. தம்பி நம்ம இங்க இருந்தா நம்மள கொலை போட்டுருவானுங்க. ஆட்டாறது உடனே நீ கிளம்பு. ஓகே சார். ஆனா நீ இந்த முறை கரெக்டா கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. என்ன நவுறா தம்பி ஒரு வேகத்துல சொல்லிட்டு போயிட்டு போ. சரி சாவா, இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். സരോജ ഈ തൈലം ഒന്ന് കാലേ പെരട്ടിക്ക്. சரி சாவட கணக்கலாடா. பாத்துருவோமா சார்? நான் டிடிஆர் பேண்ட்ரி மேனேஜர். ஐயோ ஆண்டில உங்களை நினைச்சு வரலங்க. ആരാണ് ഏറ്റവും നീപ്പി കൊണ്ട് കേറി വന്നത്?
நீங்க மட்டும் என்ன தப்பா நடத்துறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லாம வயசான மாதிரி ஏன் நடக்குதுதா ஆளும் சட்டை லூசு பையாம லூசு பையலா சும்மா இருங்க சார் இங்க இருந்து போணுமா வேணாமா போகணும்பா. இல்ல அது கரெக்டா பண்றோம். எனக்காக மன்னிச்சுங்க. உனக்காக மன்னிக்கிறேன். சாரி கேளுங்க சார். சாரி கேளுங்க சார். மேடம் சாரி மேடம். போடா. தேங்க்யூ மேம். துப்புதே தாயஸ் வரதா. போடா பெண்ணுபடியா. ஏன்டா இப்படி ஓபன் பண்ணி விட்ட? சார் நீங்க தானே சார் எது பண்ணாலும் ப்ராடா வைடா ஓப்பனா பண்ண சொன்னீங்க. அது மனசையும் வார்த்தையும் சொன்னேன்டா. சாரி சார். உங்க கண்ணுல ஒரு காம வெறிய பார்த்தேன் சார். காம வெறியா? ஏன்டா நான் காமா பார்த்தது உனக்கு காம வெறி மாதிரி தெரியுதா? சாரி சார். இங்க நடந்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கொம்பன் இறங்கிருவா ஓடியாரு. சொல்ற HA1ல மினிஸ்டருக்கு வெஜ் சாலட் வேணுமா சார்? A2லயும் A3லயும் சர்வீஸ் சரியில்லைன்னு பேசஞ்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். A2 A3ல மட்டும் இல்லடா, எல்லா கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட். ஒரு சேல்ஸ்மேன் இங்க போக மாட்டேங்கிறீங்களா? கண்ணுல சிக்கனிங்க சாவடிச்சு போய் சாவடிச்சாமா. அப்போ அந்த மர்டர் கேஸ்க்கு உனக்கு சம்மந்தம் இருக்கு. டேய் என்ன மர்டர் கேஸ்? யார் அது? யாரா அந்த DSP தியாதயால் நீ அடேன் கூப்பிடுறவன்? தினதயால் சார். DSP சார் நான் பார்ட்டி மேனேஜர் சந்திரகாந்த் பேசுறேன் சார். பாண்ட்ரி நீ அந்த மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆன. மர்டர் கேஸ் 211 சொல்லுங்க சார். இந்த காலை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். சார் நான் சார் மைக் அண்ட் காலிங் சொல்றா. சார் என்ன சார் ஏதோ அரெஸ்ட் தினதயாளன் DSP எல்லாம் உனக்கும் கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சா? என்ன சார் அது? எல்லாம் கிராஸ் ஆகி நினைக்கிறேன். கால் ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். வண்டி ஜான்சில நாக்பூர் போயிட்டு இருக்கு. அக்யூஸ் நேம் சந்திரகாந்த் சார். சந்திரகாந்தா அக்யூஸா? சார் நான் புளிச்சோறும் அடங்கி நிக்கிறேன். அடியா குழந்தை சார். அப்ப அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி 3rd டிகிரி பனிஷ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். 3rd டிகிரி பனிஷ்மென்ட். சார் என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க? मैं वासिम अकरम बोल रहा हूँ. वासिम अकरम சார் நீங்க எக்ஸ் கிரிக்கெட்டர் தானே? நீங்க எப்படி சார் ஏலாம் இல்ல? டேய் வசீம் அக்ரம் இல்லடா வசீம் கான். இந்த விஜயகாந்த் படத்துல எல்லாம் வருவாரே. जी हां मैं वसीम खान बोल रहा हूं. कौन? आप कौन खान? ये DC एक्सप्रेस में RDX और टाइम बम रख दो. साहब அதுக்கு அந்த சந்திரகாந்த் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த சந்திரகாந்த் தலை மேல துப்பாக்கி வச்சு கோலி மார் दो. என்னையா சார் யூஸ் பண்றீங்க? மைக் 9 காலிங். சொல்றா. ஒரே RDX பாம்னு என்ன சார் இது? ஆமாடா என்கிட்ட தாண்டா அப்படி பேசுறாங்க. டேய் யாரா அந்த டெரரிஸ்ட்? இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரெயின்ல பாம் வைக்க போறாங்களாடா. ஏன் கேப்டன் பயப்படுறீங்க? எது பயமா? எனக்கு என்ன பயம்? டேய் கேப்டன் சந்திரகாந்தரா இவனுக்கு தான் பாம் வைப்பாங்களா? ஏன் சொந்த புத்தி எங்க போச்சு? நானே பாம் வைப்பேன். அப்போ பாம் வைக்கிறார். மர்டர் கேஸ் பிளஸ் பாம் கேஸ். Your 407. எஸ் சார். இவனை உடனே கண்டதும் சுட உத்தரவு போடுங்க. அப்படியே டிவி பேப்பர்லாம் சொல்லிருங்க. தினதயா சார் எங்க அம்மா சத்தியம் நான் குட்டு வைக்க மாட்டேன் சார். मेरी बात नहीं सुना तो तुम्हें गोली से सलानी कर दूंगा. பாமைக்கு ஒத்துலனா புல்லட்டால உடம்பு ஃபுல்லா ஓட்ட ஓட்டியா போட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி ஆயிடுவானா. கான் வசீம் கான். காச்சா நான் ஏதோ 10 பசங்களை வேலைக்கு வச்சு அவங்களை அரட்டி ஒருத்தி பரட்டி வீரமா நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு எந்த பாட்டு வேணும் கேக்குறீங்களா? பிளட் சங்கர் சார். பிளட் சங்கர். சூரியன் எஃப்எம் தானே சார் இது? சூரியன் எஃப்எம். குலே பகவாலி படத்துல ரசிக்கும் சீமோனி சாங் வேணும் சார் எனக்கு. டேய் நான் பிளேட் சங்கர் இல்லடா. ஹலோ குருவா. சார் எனக்கு எங்க ஆளு கொஞ்சம் பிரச்சனை சார். நீங்க நடுவுல தீத்து வைக்கணும் சார். நடுவுல புகுந்து நான் மாமா வேலை பாக்குறேன். அப்போ நீ மாமா வேலையும் பாக்குற. சோ மர்டர் குண்டு வைப்பு பிராத்தல் எல்லாமே பண்ற. இன்ஸ்பெக்டர் இவன் தாவூதோட கான்டாக்ட்ல இருப்பான் நான் நினைக்கிறேன். தாவூத் வாசிம் கான். இப்போ உடனே என்னோட டீம்ல சேர்த்துக்க. நீ உயிரே கொடுக்க ரெடியா இரு. எடுத்துக்க. லூஸ் ஆயிட்டான்டா.